Viewers, welcome back to Learning Mathematics. So in this video, statistics parts and other yesterday I discussed paper question number continuation. Question number 1: if a basic solution also satisfies the non-negative restriction of the LPP, the linear programming problem, then the solution is called. Basic solution la non-negative restrictions இருந்தா அது வந்து கண்டிப்பா basic feasible solution. மற்ற எதுவுமே வராது. Next question number 2: if x is a chi-square variate with n degrees of freedom, then the large n where square root of 2x follows. இது பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஒன் பிகாஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x. The technique of drawing sample each unit of population has an equal chance of being included in the sample is called stratified sampling or cluster னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோட்டா சாம்பிளிங் இது வந்து ஈக்குவல் சான்ஸ்ன்றது வரதால இது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இது ஸ்ட்ராட்டா ஈஸியாக இதுவும் சாம்பிளிங் தான். இது நான் ஹோமோஜினியஸ் குரூப் சிம்பிள் சாம்பிள் ஆஃப் தி பாப்புலேஷன், ஹோமோஜினியஸ் சப் குரூப் ஆஃப் தி பாப்புலேஷன், ஓவர்லைங் சப் குரூப் ஆஃப் தி பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து homogeneous subgroup of the population correct option. The standard error of the sample mean x bar is, இது ரொம்ப தெரிஞ்ச ப்ராப்ளம் தான். இது வந்து ஆப்ஷன் ஏ சிக்மா, ஆப்ஷன் ஏ சிக்மா டிவைட் பை ரூட் n. If n units are selected in a sample from n population units, then the sampling fraction, அதாவது கேபிட்டல் என்னன்றது பாப்புலேஷன், ஸ்மால் என்னன்றது சாம்பிள் பாப்புலேஷன், அது வந்து பாப்புலேஷன் சைஸ் அது பேஸ் பண்ணி சொல்லுவோம். அதனால் 6க்கு வந்து small n by capital N. Next, in completely randomized design, அதாவது இது ANOVA, if mean sum square due to treatment of st square divided by v minus 1 and mean sum of square due to error sc square equal to sc square divided by n minus, the ratio, இதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இது ஒரு f distribution தான். f distribution with the central v minus 1 n minus 1 degrees of freedom தான் கரெக்ட் ஆப்ஷன். ரிமைனிங்லாம் வராது. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஒன் தான். தென் கொஸ்டின் நம்பர் 8 ஆல்சோ சிமிலர் டு 7. அதாவது எஸ்டி ஸ்கொயர் எஸ்எஸ்சி டிவைட் பை கே மைனஸ் 1, எஸ்சி ஸ்கொயர் எஸ்எஸ்சி டிவைட் பை என் மைனஸ் கே விச் ஆர் அன்பயாஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் சிக்மா இ ஸ்கொயர் அண்டர் H01 H02 நல்ல ஹைபோதீசிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் ஃபார் question number 8, standard f distribution with the central k minus 1 n minus k degrees of, இது எல்லாமே direct question. In canonical form of LPP, the objective function, இது ஒரு ஆப்ரேஷன் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர், 9th கொஸ்டின் இந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஓவரில் வரும். canonical ஃபார்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் மேக்ஸிமைசேஷன் டைப். ரிமைனிங் ஆப்ஷன்லாம் நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். The set of values x1, x2 up to xn satisfying all conditions of the LPP except, இது ரொம்ப முக்கியம், except the non-negative restriction அப்படின்னா அது வந்து solution. If in a basic feasible solution all the basic variables are positive and the remaining non-basic variables are 0, அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ நான் டீஜெனரேட் பேசிக் feasible-ஆ, டீஜெனரேட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், ஆப்டிமலா, இன்ஃபீஸபிளா. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆல் பேசிக் பாசிட்டிவ் அப்படின்றதால இது கண்டிப்பாக வந்து நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஆப்ஷன் 11 ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12, பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் கண்டக்டட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ் யூஸ்வலி. அதாவது நம்மளுடைய ஹியூமன் சென்சஸ் எப்படி எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டக்ட் பண்ணு கேட்குறேன். ஹியூமன் சென்சஸ் ஆல்வேஸ் 10 years once. லாஸ்ட்டாக 2011 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் 2021 இது ஒரு ஸ்டார்ட் பண்ணலை. 13, if the coefficient of variation of two series are 70% and 90% and the standard deviation are 15 and 18 respectively, then the mean values. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த 2 வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதில் வந்து இது மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அதான் அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இந்த 100. இப்போ 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து
75% and standard deviation 15. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 75 ஈக்குவல் டு 15 டிவைட் பை x1 into 100. இது சிம்பிளை பண்ணும்போது x1 பார் வந்து 20. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா 2 டிவைட் பை x2 பார். இதுக்கு பார்த்தீங்களா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 90% and standard deviation 18. இது சிம்பிளை பண்ணிக்கலாம் 20, 20. So which is option A is correct one. இதுக்கான சொல்யூஷனை டெரிவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 is the mean of a set of 7 observations and 5 is the mean of a set of 3 observations. The mean of combined set is given by option A 15, option B 10, option C 8.5, option D 7.5. இதுவும் அந்த ப்ராப்ளமும் நான் ஆல்ரெடி அந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்ஸில் இது மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். அதனுடைய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து x1 பார் வந்து 10, அதனுடைய n1 சைஸ் வந்து 7, x2 பார் செகண்ட் மீன் வந்து 5 அண்ட் n2 வந்து 3. கம்பைன்டு மீனோட நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன், அதை தான் இங்கேயும் போட்டிருக்கேன். x12 பார் ஈக்குவல் டு n1 x1 ப்ளஸ் n2 x2 டிவைட் பை n1 n2. ஜஸ்ட்டு நான் இந்த 2 வேல்யூஸ் 10 into 7 70 பிகாஸ் ஆஃப் n1 x1, n2 x2 15 divided by 7 plus 3 10. So answer is 8.5. Our option C is correct. Next question number 15. இது ஒரு direct question in the topic of correlation coefficient. If when the correlation coefficient are equal to plus or minus 1, then the two reference lines are perpendicular to each other, coincide or parallel to each other, do not exist. So இது பார்த்தீங்களா perpendicular to each other னா correlation coefficient value 0 இருக்கும். So r equal to plus 1 னா perfect positive correlation, minus 1 னா perfect negative correlation. இது ரெண்டு coincide or parallel ஆகலாம். But in our key coincide is correct one. Mean of 100 observation is found to be 40 if at the time of computation two items are wrongly taken as 30 and 27 instead of 3 and 72, then the correct mean is, இது வந்து incorrect mean ஓட ஃபார்முலா. இந்த ப்ராப்ளமும் நான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டென்ஸில் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதோடைய ஃபார்முலா என்ன, கரெக்ட் மீன் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் மைனஸ் இன்கரெக்ட் ஐட்டம் ப்ளஸ் கரெக்ட் ஐட்டம் டிவைட் பை n. அப்போ கரெக்ட் மீன்னா இன்கரெக்ட் சம் ஆஃப் எக்ஸ்னா 140, அதான் 4000. ராங் ஐட்டம் என்னது 3027. கரெக்ட் ஐட்டம் 3 + 72. இது சிம்பிளை பண்ணிங்களா 4018 டிவைட் பை 100. இது அகெயின் சிம்பிளை பண்ணிங்களா 40.18. நமக்கு என்ன ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த இதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். த நார்மல் ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் தி பராமீட்டர் ஏ அண்ட் பி டு ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயரில் நான் அந்த சீசனல் வேரியேஷன்ஸ் டைம் சீரீஸ் அனாலிசிஸில் இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ NA plus B summation x equal to summation y and A summation x plus B summation x square equal to summation xy. Question number 18. If B is subset of A, then probability of A intersection B bar. பார்த்தீங்கன்னா P of A minus B of B தான் correct option. Question number 19. The probability of drawing any one paired card from a pack of card. இது வந்து based on cards problem. 4 options கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷனை டெரிவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா பேக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து 52 இருக்கும். கிளப்ஸு, டைமண்ட்ஸு, ஹார்ட்ஸு, ஸ்பேடு. த டிராவிங் எனி ஒன் தி ஸ்பேட் கார்டுனா 13/52. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4. நமக்கு என்னது ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. இன் பேஸ் தியரம் பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் ஏ இஸ் நோன் அஸ் பீரியோரிக் ப்ராபபிலிட்டியா, போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியா, லைக்லிஹுட்ஸா, எக்ஸ்பெக்டேஷனா. இது பார்த்தீங்களா போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. மேட்ச் தி ஃபாலோயிங் வித் சூட்டபிள் ஆப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. போத் ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆக்கணும், ரெண்டையுமே அக்கர் ஆகணும். அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ் எது வரும்னா ஆப்ஷன் 1 கரெக்டு அப்படின்ற போது சி பியும் வராது. ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். இஃப் தி ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா
த ஈவென்ட்ஸ் would be disjoint ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 3 இருக்கணும், அப்போ டியும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாம்பிள் ஸ்பேஸ்னா எஸ், ப்ராபர்ட்டி ஆஃப் எஸ்னா என்ன 1, ஏன்னா எல்லா ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது we will get the one value, அதுக்கான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. The probability distribution x is given by x ஓட வேல்யூ 0 1 2 3 4, p of x வந்து 1/16 1/4 3/8 1/4 1/16. Calculate the expected value of x. ஆப்ஷன் A 2 3 4 5. இதே மாதிரி சாம்பிள் ப்ராப்ளம் நான் போன வீடியோவில் சால்வ் பண்ணி இதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது இ ஆஃப் எக்ஸ். அப்போ சமேஷன் எக்ஸ்ஐ இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ஐ, அதாவது 0 பி ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி அது சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிவைட் பை n. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 + 16, இங்கே சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. வேரியன்ஸ் ஆஃப் x1 தென் வேரியன்ஸ் ஆஃப் 2x + or -3. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. a and b are constant, variance of ax + or -b equal to a square variance of x. அப்படின்னா a வந்து 2, variance of x 1, அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. if x and y is a bivariate finite discrete random variable then the number of values taken by x minus y. இது பார்த்தீங்கன்னா பைவேரியேட்டில் இதுவே ஃபைனட் டிஸ்கிரீட்டாங்க, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கண்டிப்பாக ஃபைனட்டாக இருக்கும். அது ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மூமெண்ட்ஸ் ஆஃப் தி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஆல்ரெடி படிச்சிருந்தா மியூ ஆஃப் ஆர் + 1 ஈக்குவல் டு லாம்டா டி மியூ ஆர் டிவைட் பை டி லாம்டா ப்ளஸ் ஆர் இன்டு மியூ ஆர் -1. இது கொஸ்டின் நம்பர் 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. ஃபார் விச் டிஸ்ட்ரிபியூஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதில் எக்ஸிஸ்ட் ஆகாது? கை ஸ்கொயர்லேயும் எம்ஜிஎஃப் இருக்குது, பைனாமிலையும் இருக்குது, நார்மல்லையும் இருக்குது. டி டிஸ்ட்ரிபியூஷன் எம்ஜிஎஃப், த மூவ்மெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. த மூவ்மெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பி டிவைட் பை 1 - q e power t. ஸோ அடுத்த கொஸ்டின், இது பேஸ்ட் ஆன் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். If x1, x2, x3 is a random sample of size 3 from a population with mean mu and variance sigma square, find the value of lambda such that t equal to 1/3 times of lambda x1 plus x2 plus x3 is an unbiased estimator for mu. Option A1, option B3, option C0, T2. Unbiased estimation E of x bar equal to mu. அப்போ எல்லாமே இந்த ஹோல் டீக்கு E of t எடுங்க. E of t எடுத்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் E of t equal to mu. அப்போ lambda mu divided by 3 plus mu by 3 plus mu by 3. இது சிம்பிளை பண்ணுங்க. lambda is 1. அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் எது? ஆப்ஷன் A is correct. Next question number 29. Comment the following statement. Statement 1. ML is always consistent but need not be unbiased. Statement 2. ML is always consistent unbiased. So maximum likelihood estimate வந்து always consistent but need not be unbiased. இது ஒரு important property. அப்படின்ற போது என்ன ஆகுனா question number 29. 1 is correct, 2 is wrong. Next, last question in this video. Probability of C1 less than theta less than C2 divided by T equal to 1 minus alpha. அந்த C1 C2ல என்னது? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலா, கான்ஃபிடன்ஸ் கோஎஃபிஷியன்டா, ஃபிடியூஷியல் லிமிட்டா, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்ஸ். இது வந்து ஃபிடியூஷியல் லிமிட்ஸ். ஸோ இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக நிறைய கொஸ்டின்ஸு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், மீன், வேரியன்ஸ், இந்த எம்ஜிஎஃப் இதெல்லாம் அந்த பைனாமியல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கியூனஸ் குரோட்டோசிஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பால் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அந்த ஆக்சிமா ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் படிச்சிங்களா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு டோட்டலாக 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் 100 to 120 நீ ஈஸியாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது மாதிரி இப்போ ப்ராப்ளம்லாம் நல்லா கோத்ரோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.